சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 37வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது அம்பலவாணர் என்று சொல்லப்படுகின்ற தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற நடராச பெருமான் கூத்தபிரானுடைய வடிவத்தை நாம் பார்த்து ஒவ்வொரு பாடலாக ரசித்து வருகின்றோம். அவரை எப்படி நாம் கற்பனை செய்ய வேண்டும், எப்படி பாவனை செய்ய வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும் என்பதை நமக்கு ஒவ்வொரு பாடலாக குருநாதர் சொல்லி அருள் செய்து வருகின்றார். அந்த வரிசையில் இன்னைக்கும் முக்தி அடைகின்ற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் நடனத்தை அவர்கள் பார்க்கின்ற காட்சியை நமக்கு சொல்லி அருள் செய்ய இருக்கின்றார் 37வது பாடலில். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தம் ஆன இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டிருந்த நின்றாடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்று சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது பெருமான் அம்பலத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது நமக்கு உருவமாக தெரிகின்றது. இன்னைக்கு நாம் யாரு போனாலும், சகல நிலையில் இருக்கிற நாம் யாரு போனாலும் நமக்கு பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார். காலை தூக்கி நிற்கிறாரு, கை அழகாக அனல் ஏந்தி இருக்கு, கை தூக்கிய திருவடி காமிச்சிட்டு இருக்கு, வீசிய கரம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆனால் அதை உணர்கின்றோமா அப்படின்னா ஒரு சிலர் தான் உணர முடிகின்றது. மேலோட்டமாக சொல்லலாமே ஒழிய ஆழமாக நாம் உணர்கின்றோமான்னு அந்தந்த ஆன்மாக்களுக்குத்தான் தெரியும். இது வெளியில் சொல்கிற விஷயமும் கிடையாது. அவர்களே உள்ளுக்குள்ளால் அனுபவிக்க வேண்டிய விஷயம். நான் பார்த்தேன், அனுபவித்தேன்னு சொன்னாலே அங்கே அனுபவம் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பேசுபவர்கள் அனுபவிப்பது இல்லை அப்படிங்கிறது நமக்கு திண்ணமான உண்மை. சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. மோனந்த மாமுனிவர் என்று சொல்லுகின்றார். அதாவது மோனந்த மாமுனிவர் என்று சொன்னால் ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றில் இருந்தும் தன்னை விடுவித்து கொண்டவர்கள். அதாவது இந்த மாயை என்று சொல்லப்படுவதில் மயங்காமல், கன்மம் என்பதில் சிக்கொண்டு கிடக்காமல், அறியாமை என்று சொல்லுவதில் இருந்தும் வெளியில் வந்தவர்கள். அது மட்டுமா அப்படின்னா, மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தில் என்கின்றார். 3 மலங்களையும் மோசித்தல் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, வேர்லேருந்து எடுத்துடுறாங்க, வேரோடு எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த வேரோடு எடுத்துட்ட ஒரு குறிப்பு தான் இந்த 3 மலங்களையும் எடுத்தவர்கள் தான் மோனந்த மாமுனிவர் என்று. அதாவது வாக்கும் அமைதியான இடம், அதுலேயும் அந்தம் பார்த்தவர்கள் தான் இங்கே மாமுனிவர் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் மும்மலத்தை மோசித்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் தான் அந்தமான இடம், அதாவது யான் எனது என்ற தன்முனைப்பு அற்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு என்ன கிடைக்குதா, ஆனந்தம் மொண்டு அருந்த நின்றாடல் கண்டு காணும் அருள்மூர்த்தியா. அவர்களுக்கு 3 மலங்களையும் மோசித்தவர்கள். இதில் நாம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை அப்படின்னா அந்த மோசித்தல் அப்படிங்கிறது. திருவாசகத்திலையும் அது வரும். அதாவது மோசித்தல் அப்படின்னா மொத்தமாக அப்படியே வேரோடு பிடுங்கி எடுப்பது தான் மோசித்தல் என்று சொல்லப்படும். அப்படி மும்மலங்களையும் எடுத்து விட்டவர்கள் தான் என்ற அந்த செருக்கு அந்தமான இடத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அம்பலக்கூத்தனின் தரிசனத்தை அகக்கண் இல்லை புறக்கண்ணிலேயே பார்த்து அவங்க ரசிப்பாங்களாம். இதை நமக்கு நம்ம பெரிய புராணத்தில் இந்த குறிப்பை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது நம்பி ஆரூரர் தோழமை கொண்ட சேரமான் பெருமாள் நாயனார், அவர் தினமும் அவருடைய சிவபூசையில் சிலம்பொலி ஓசை கேட்கக்கூடியவர். பெருமானின் திருச்சிலம்போசை, நடனம் செய்கின்ற அந்த திருச்சிலம்போசை கேட்கக்கூடிய நிலைப்பாட்டில் யோக நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்ற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ
இது சாமானிய மனிதர்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு அருளாளர்கள் சொல்லி உணர்த்துவது. நமக்கு 7ஆம் திருமுறையில் நம்பி சொல்லுவார், சாதாரணமாக உன்னை ஏற்றி வழிபட்டா கூட சாமானியப்பட்டவர்களுக்கும் நீ அருள் செய்கிறத நான் பார்த்துட்டேன் சாமி அப்படின்னு அவருடைய நிறைவு பதிகமான திருநொடித்தான் மலை என்ற திருப்பதிகத்தில் சொல்லி அருள் செய்வதை நாம் இங்கே நினைவுக்கு கொண்டு வரணும். அப்போ நம்மளால் பெருமானுடைய திருவடியை தரிசிக்க முடியுமா, அவருடைய நடனத்தை தரிசிக்க முடியுமா அப்படின்னா கண்குளிர காட்டி அருள் செய்வார் நம் சிவபெருமான். எப்போது என்றால் யான் எனது என்ற இந்த பசுபோதம் அடங்கி பாசம் என்கின்றதும் பாச ஞானம் என்பதும் அடங்கி பதிஞானம் என்பதில் நாம் ஒடுங்கி நிற்கின்ற நிலையில், அது மட்டும் அல்லாமல் 3 மலங்களும் ஒடுங்கி நிற்கின்ற நிலையில் நாம் கண்டிப்பாக பெருமானின் நடனத்தை கண்டு களிக்க முடியும், கண்டு ரசிக்க முடியும் என்பதை நமக்கு இங்கே உணர்த்தி அருள் செய்கின்றார். இதற்கு நிறைய இடங்கள்ல சான்று இருக்கு. அதாவது சித்தியார்ல இருந்து, திருவுந்தியார்ல இருந்து, களிற்றுப்படியார் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலில் இருந்து எல்லாம் நமக்கு பெருமானின் ஆடல் காட்சியை அருளாளர்கள் மட்டும் அல்ல, சாமானியப்பட்டவர்களும், அதாவது சகல நிலையில இருப்பவர்களும் அதற்கான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக பார்க்க முடியும் என்று ஆற்றுப்படுத்துவதாக அமைத்து கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இங்க பார்த்தீங்கன்னா அம்பலத்தான் கூத்து, திரு அம்பலத்தான் கூத்து என்று சொல்லப்படுவது ஆனந்தம் மொண்டு அருந்த நின்றாடல் காணும் அருள் செய்வான். யாருக்கு அப்படின்னா மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமாக நிற்கும்போது அவர்களுக்கு பெருமான் அருள் செய்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு மிக அழகாக இந்த பாடலில் எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார் குருநாதர். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.